ஹாய். இன்னைக்கு நம்ம டே ஒன்னோட கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது டே ஒன்னோட கிளாஸில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹென்னா வரைகிறதுக்கு ஒரு நோட்டு, ட்ராயிங் நோட்டு, அப்புறம் ஒரு ஸ்கேல். ஓகேவா, சின்ன ஸ்கேல்னாலும் ஓகே, இல்லை லார்ஜ் ஸ்கேல்னாலும் ஓகே. ஹென்னா கோனு, ஓகே, ஒரு பென், அப்புறம் ஒரு பென்சில், ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒரு மெஹந்தியை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு டிசைன், பேசிக் டிசைன்ஸ் எப்படி லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிசைன் வரைக்கும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்துட்டு கோனோட அந்த பின்னை எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கோனோட ஃப்ளோ செக் பண்ணணும். ஒன்று போல் வருதான்னு ரொட்டேட் பண்ணி கோனை வந்து ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சி போடுங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி பிடிச்சி போடுங்க. ஸோ நம்மளுக்கு எல்லா பக்கமும் கோனோட ஃப்ளோ வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு கோனை வந்து என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணி போட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கோனோட ஃப்ளோ கரெக்டாக வருது. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு மெஹந்தியை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, இப்படி தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி போடுவாங்க, அழகாக இப்படி பிடிச்சி அழகாக டிசைன்ஸ் போடுவாங்க. சரியா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி போடுவாங்க டிசைன்ஸு. ஓகே, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி போடுவாங்க டிசைன்ஸு. ஓகேவா. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல் வந்து ஒவ்வொருத்தவங்களோட மெஹந்தி ஹோல்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை பற்றி நம்ம ஒரி கிடையாது. இப்போ நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது கேஷுவலாக ஒரு பென்சிலை பிடிச்சி நம்ம இப்போ எழுதுகிறோம் அப்படின்னா, கேஷுவலாக இப்போ ஒரு பென்சிலை பிடிச்சிட்டு இப்போ ஹென்னா அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்டு வந்து நம்மளோட ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் இந்த ஃபிங்கரும் நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கோன் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வரும். ஓகேவா. நம்மளோட டிசைன் இப்போ நீங்கள் சர்க்கிள் போடுறீங்க அப்படின்னா இப்போ எங்கள் ஹேண்டு வந்து இப்படி ஃபோல்டிங்கில் தானே இருக்குது. இப்படி சர்க்கிள் போடுறோம் அப்படின்னா எனக்கும் மெஹந்தி வந்து இப்படி ஃபோல்டிங்கில் வந்து தான் சர்க்கிள் போடுறதுக்கு வரும். ஓகேவா. அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி பிடிச்சி போட்டேன்னா எனக்கு வந்து சர்க்கிள் ப்ராப்பராக வராது. ஓகேவா. ஸோ அதுதான் ரீசன். நம்ம எப்படி வந்து ஒரு பென்னோ பென்சிலோ நம்ம எப்படி பிடிச்சி ட்ரா பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் கோனையும் வந்து நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி கோன் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கோனை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோனை வந்து இப்படி ட்ராப் சும்மா, அதாவது நம்ம எடுத்துருக்கிறது வேஸ்ட்டு பேப்பர். ஓகே, வேஸ்ட் பேப்பரில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. இப்படி என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட எந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து இப்படியே ட்ரா பண்ணிகிட்டே இருங்க. எந்த ஹேண்டில் வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோன் வந்து இப்படி தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் நம்ம டிசைனுக்கு வந்து போகலாம். இப்போ வந்து இப்படி ட்ரா பண்ணிகிட்டே இருக்கோமா, இப்படி ட்ரா பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஓகே, நீங்கள் இப்படி ட்ரா பண்ண உங்களோட மெஹந்தி வந்து கோன் வந்து உங்களோட சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அப்புறம் நீங்கள் டிசைனை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிசைன் போட்டாலும் அதோட ஃப்ளோக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் உங்களோட அந்த ஃப்ளோ வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்படி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெஹந்தியை ஃபோல்டு பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். சரி, இப்போ நம்ம வந்து பேசிக் லைன்ஸ்லேருந்து அடுத்து நெக்ஸ்ட் எப்படி ட்ரா பண்ணலாங்கிறது பார்ப்போம். இப்போ நானும் ஒரு ட்ராயிங் நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சிலபஸ் அப்படிலாம் நோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் கொடுத்த சிலபஸ்ஸு. ஓகே, உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட சிலபஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு, கவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களோட சிலபஸை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த சேனல்லேருந்து பார்க்குறீங்களோ உங்களோட அந்த யூடியூப் சேனல் நேம் இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, ஓகேவா. இங்கே வந்து பைன் கொடுத்து உங்களோட நேமை எழுதிக்கோங்க. நான் என்னோட நேமை எழுதியிருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட நேமை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகேவா? இப்போ நீங்கள் இதுலேருந்து தான் நம்மளோட டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. டே 1 இன்றைக்கி நம்ம டே 1 கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ டே 1ஓட கிளாஸு பேசிக் எலமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ராயிங் நோட்டில் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ராயிங் பேப்பர் இருக்கா, இப்போ இந்த ஷீட்டில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இந்த ஷீட்டுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் அட்டை இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட, சரி, நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு A4 ஷீட்டு இந்த மாதிரி வந்து இப்படி அடியில் வச்சுக்கோங்க, இந்த பேப்பருக்கு அடியில். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணும்போது நெக்ஸ்ட் பேப்பரில் கோனோட அந்த கலர் வந்து பிடிக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து அதுக்காக சொல்கிறேன், இப்படி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, லைன்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தின் லைன், தின் அண்ட் திக் லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பென்சில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறதுக்காக மட்டும் ஃபஸ்ட்டு லெவலுக்காக. ஓகே, தின் லைன்னா லைட்டாக ஒரு லைன் மட்டும், இதுதான் நம்மளோட தின் லைன். ஓகேவா? ஓகே, இப்போ திக் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 லைன் ட்ரா பண்ணி இந்த 2 லைனுக்கு நடுவில் ஷேடிங். ஓகே, இதுதான் வந்து திக் லைன். இப்போ இதை நம்ம வந்து எப்படி கோனில் வரையப்போம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி, கோனில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இப்படி டாட்டர் லைன் வச்சுக்கோங்க. ஓகே, சேம் தட் டாட்டர் லைன் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக. ஓகேவா? இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து எனக்கு உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? ஓகே, தெரியுதா? இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக. இப்போ மெஹந்தி ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லைன்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல முடிக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ எப்படி லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கே டச் பண்ணி லைன் கொண்டு வந்து இங்கே எண்ட் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் டாட் வைக்கிறேன், அப்புறம் லைட்டாக மெகந்தியை தூக்கிக்கிறேன். ஓகேவா? அதாவது என்னோடய கை மூமெண்ட்டை நான் தூக்கிக்கிறேன். அப்புறம் லைனை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணி இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்டும் நம்மளோட இந்த தம் ஃபிங்கரோட ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைனை வந்து ப்ராப்பராக வரும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போது இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி லைனை கொண்டு வரேன். இந்த இடத்துல என்னோடய ப்ரெஷரை விட்டுட்டேன் அப்படின்னா அந்த லைன் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? விட்டுட்டேன்னா. ஓகே, ஸோ வந்துட்டு நம்மளோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளோட ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைன்ஸ் வந்து ஈவனாக வரும். ஓகே, ஸோ இதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து கெயின் பண்ணும். இப்போ நான் இந்த இடத்துல என்னோடய ப்ரெஷரிங் இல்லை, ஸோ அதனால் இந்த இடத்துல விட்டுருச்சு. ஓகேவா? இதுதான் மிஸ்டேக்கு. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கலாம். ஒரு லைன் டச் பண்ணி அப்படியே லைனை கொண்டு வந்து இப்படி ஸ்டாப் பண்ணு. ஓகே, ஸோ அதுதான் தின் லைன்னா சிங்கிள் லைன் மட்டும் வரணும், அதுதான் தின் லைன். இப்போது திக் லைன் பார்ப்போம். அதே மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நியர்பை வந்துட்டு செகண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது இதை வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இப்படி வந்து பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து தப்பு. ஓகேவா? அதே மாதிரி லைனில் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு. இதுதான் ப்ராப்பர் லைன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 லைன் நியர்பை வரைஞ்சிக்கிட்டோம் இல்லையா, இதிலேருந்து ஒரே ப்ரெஷரிங்கில்
அந்த ஸ்பேஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, அகெயின் பாருங்கள், நான் சொல்கிறேன். ரெண்டு லைன்ஸ் நியர்பை வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வரைஞ்சிட்டேன் இல்லையா, இப்போ இந்த இடத்துல ஒரே ப்ரெஷரிங்கில் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுறேன். புரியுதா? ஸோ அப்படி தான் பண்ணணும். எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம மெஹந்தியில் பேசிக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எலமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் போகணும். வெர்டிக்கல்னால் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, ஹரிசாண்டல்னால் என்னன்னு தெரியும். வெர்டிக்கல், ஓகே. வெர்டிக்கல்னால் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ வெர்டிக்கல் லைன், ஓகேவா. நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் டிசைன்ஸ் வந்து போட தெரியணும். ஸோ வந்துட்டு வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் லைன்ஸ் பார்த்துடலாம். வெர்டிக்கல், ஹரிசாண்டல்னால் எப்படி இருக்கும், எப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளாட்டர் லைன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லாண்டிங் லைன் பார்க்க போகிறோம். ஸ்லாண்டிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸ்டு லைன்ஸாக இருக்கும். ஸோ வந்து கிராஸ்டு லைன்ஸு, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஜிக்ஸாக் டிசைன்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்லாண்டிங் லைன் ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ வந்துட்டு ஜிக்ஸாக்காக போட போகிறோம். ஓகே, இப்படி ஒரு லைன் இங்கே ஒரு லைன் இங்கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட் லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ லாங் அண்ட் ஷார்ட் லைன்ஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வெர்டிக்கலில் லாங், அடுத்து ஷார்ட், லாங்கு, அடுத்து ஷார்ட். ஓகே, லாங் ஷார்ட். ஸோ இதுதான் வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட் லைன்ஸு. இதெல்லாம் இந்த பார்டர் டிசைன்ஸ்க்கு யூஸ் ஆகும். சரியா? ஓகே, ஸோ இதோட பேசிக் லைன்ஸ்க்குரிய எல்லா டிசைன்ஸுமே இதில் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கோட லைன் டிசைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து கர்வ்ஸும் வேவ்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்வ்ஸு வேவ்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரியா? கர்வ்ஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் கர்வ்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூ ஷேப்பு. ஓகேவா? ஸோ யூ ஷேப்பு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பென்சில்கிட்ட ட்ரா பண்ணுங்கள். பென்சில்கிட்ட ட்ரா பண்ணிட்டு மேலே வந்து இப்போ பென்சில்கிட்ட ட்ரா பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மெஹந்தியில் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுவே ஆப்போசிட்டில் வரும். ஓகே, எப்படி வரும் அப்படின்னா இப்படி ஆப்போசிட்டில் வரும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போடுவோம்ல சி கர்வ், சி போடுவோம் இல்லையா, ஸோ அதே தான் சி வரும். ஓகே, ஸோ வந்து இந்த சி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த சியை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு பாருங்கள். ஓகே, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேவ்ஸ் பார்க்க போகிறோம். வேவ்ஸ் எப்படி வரும், ஸோ ரெண்டு கர்வ்ஸ் ஜாயின் ஆன மாதிரி வரும். இதுதான் வேவ்ஸ். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மெகந்தியில் அதே மாதிரி வேவ்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயே எஸ் கர்வ் பார்க்க போகிறோம். எஸ் கர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் வந்து இப்படியும் போடணும், இப்படியும் போடணும், சரியா. ஸோ இது வந்து பீகாக் டிசைன்ஸ்க்குலாம் இந்த எஸ் கர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ வந்துட்டு நம்ம எஸ் கர்வ் போட்டு பழகிப்போங்க. ஓகே, ஸோ இதோட கர்வ்ஸ் அண்ட் வேவ்ஸ் டிசைன்ஸ் வந்து ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் போகலாமா. நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ஸ் பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹம்ஸ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஹம்ஸில் வந்துட்டு ஹம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரணுன்னா கேமல் தான் ஞாபகம் வரும். கேமலோட அந்த ஹம்பை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஈஸியாக இருக்கும். ஹம்ஸ் அப்படின்னா கேமல் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு லைன் வித்து ஹம்ப் வந்து வரைய போகிறோம். லைனு வித்து ஹம்ஸ். ஓகேவா. எப்படி வரையலாம் பார்ப்போம். லைன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஹம்ஸ் வரைய போகிறோம். ஹம்ஸ் வரைகிறதுக்கு ஹம்ஸ் எப்படி வரும், இப்படி வரும். ஸோ லைன் வித் ஹம்ஸ்னால் லைன் மேலே ஹம்ஸ் வரைய மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. ஸோ வந்துட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குள்ளேயே ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த லைனுக்குள்ளேயே டச் பண்ணுற மாதிரி வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் வந்து போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைன் தெரியுதா? ஓகே, போட்டுக்கலாம். ஓகேவா. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோனில் ட்ரை பண்ணலாம். இப்போது லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்துட்டு ஒரே ஒரு ஹம் மட்டும் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஹம் எவ்வளோ லென்த்துக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒன்று மட்டும் போட்டுக்கிறோம். சரி, இப்போ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே ரெஃபரன்ஸ் டாட் வைக்கிறோம். அது ரொம்ப லேஸாக வைக்கணும், டார்க்காக வச்சிடக்கூடாது. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்லேருந்து நம்ம அழகாக அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த லைனை வந்து டச் பண்ணுற மாதிரி ஓகே. ஸோ இவ்வளோதான் ஹம்ஸுங்கிறது வந்து இப்படி வரணும். ஸோ வந்து நம்ம தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா ஜாயினர் ஹம்ஸ் போடுறோம். ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹம்ஸ்லேயே சின்ன லெவல்ஸும் இருக்குது, குட்டியாக போடுற ஹம்ஸும் இருக்குது. இவ்வளோ தான் வரும். ஓகேவா, ரொம்ப மைனூட்டாக. ஓகே, அடுத்து கொஞ்சம் மீடியம், அதுக்கப்புறம் லென்த்து. ஓகேவா, இது ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஹம்ஸோட டிசைன்ஸ் வந்து வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிங்ஸும் அண்ட் சர்க்கிள் பார்க்க போகிறோம். இதை வந்து ரிங்ஸ்னும் சொல்லலாம், நம்ம வந்து சர்க்கிள்னு சொல்லலாம். சரியா. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
போடணும். ஸோ நார்மல் சர்க்கிள் போடுற மாதிரி தான். ஓகே, நம்ம நார்மல் சர்க்கிள் போடுவோம் இல்லையா, ஸோ அதே நார்மல் சர்க்கிள் தான். அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மால் சைஸ்லேயும் போட போகிறோம், லார்ஜ் சைஸ்லேயும் போட போகிறோம். ஓகே, ஸோ நார்மல் சர்க்கிள். இது நம்ம கையை எடுத்தும் போடலாம், இல்லை கையை எடுக்காமல். இப்போ நான் போடுறேன் பாருங்க, 2 சர்க்கிளாக போட்டேன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் போட்டு அடுத்து ஆஃப் போட்டேன், அப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா ஹேண்டை எடுக்காமல் சிங்கிள் சர்க்கிளாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா போடலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்மால் சர்க்கிள்ஸும் வரும், லார்ஜ் சர்க்கிள்ஸும் வரும். ஸோ சர்க்கிள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெல் போவோம். ஸ்ப்ரெல்னு போட்டு சொல்லலாம் இதை வந்து, இல்லை அப்படின்னா ஸ்ப்ரில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா சர்க்கிள் தான், ஒரு சர்க்கிளு, அதிலேருந்து இப்படி உள்ளே வந்து மல்டி சர்க்கிள்ஸ், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ப்ரெல்னு சொல்கிறோம். மல்டி சர்க்கிள்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்ப்ரெல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மெத்தடில் போடலாம். ஃப்ளவர்ஸ்க்கு போடும்போது இந்த ஓப்பன் இல்லாமையும், நார்மல் ஸ்ப்ரெல்ஸ் போடும்போது ஓப்பன் வச்சும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம். ஸோ இதை எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நார்மல் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ அந்த சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள வரைக்கும் கொண்டுட்டு வரலாம். ஓகே, கொஞ்சம் கேப்பு கொடுத்து தான் அடுத்த சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உள்ள வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே போட முடியாது. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல டாட் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஓப்பன் வச்சு போட்டிருக்கேன் இல்லையா. இன்னொரு மெத்தட் வந்து ஓப்பன் வச்சு போடலாம், அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஓப்பன் இல்லாமல் போடுறது வந்து இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், அந்த சர்க்கிளை வந்து நான் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கேன். உள்ளே கொண்டு வந்து சேம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸ்க்கோட நடுவில் வரும், ஃப்ளவர்ஸ் டிசைனில் வந்து நடுவில் வரும். சரியா? ஸோ ஸ்ப்ரெல் வந்து இப்படி தான் போடணும், இதுதான் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து டாட்ஸ் பார்ப்போம். டாட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னா, எப்படி வைக்கணும் எப்படி வைக்கக்கூடாது ரெண்டையுமே பார்க்கலாம். ஸோ டாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னா அவ்வளோதான். இப்போது என்னோடய ப்ரெஷர் வந்து இங்கே தானே இருக்குது. ஸோ ஒரே இடத்துல வச்சு, நான் எங்கேயுமே நகட்டல, ஒரே இடத்துல வச்சு ஒரு டாட்டு. இதில் டாட் எப்படி வைக்கக்கூடாது, இது சர்க்கிள் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் பண்ணக்கூடாது. இது வந்து டாட்டு இல்லை. ஓகேவா? இது என்ன பண்ணணும், நம்மளோட ஒரே இடத்துல, இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன், இந்த இடத்துல தான் வைக்கிறேன் அப்படின்னா அப்படியே ப்ரெஷர் கொடுங்க, ஒரு டாட் வந்துடும். இது பார்க்குறதுக்கு ஒரு பபிள் மாதிரி இருக்கும். பாருங்கள், பபிள் மாதிரி இருக்கா, கொஞ்சம் பேப்பரோட கொஞ்சம் தூக்கி இருக்கும். ஓகேவா? அந்த பபிள்ஸ் மாதிரி, நீர்த்துளி மாதிரி, பபிள்ஸ் மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா, பெரிய டாட்லேருந்து அடுத்தடுத்த டாட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வரணும். ஓகே, எப்படி வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா சர்க்கிள் பண்ணி அதை உள்ளே வந்து ஷேட் பண்ணக்கூடாது. இது வந்து டாட்டட் இல்லை. ஓகேவா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே இடத்துலேருந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டு வரணும், அதுதான் டாட்டு. ஒரே இடத்துலேருந்து ப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ். ஓகே, ஆக்சுவலி இதோட பேர் வந்து ட்ராப்ஸ் தான். நம்மளோட கண்ணீர் துளி மாதிரி இருக்குமா, ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு பேர் வந்து டியர் ட்ராப்ஸ்னு வச்சுருக்காங்க. இப்போ இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, டாட் வச்சு கீழே ஒரு லைன் டாட் வச்சுக்கோங்க, ஒரு லைன். ஓகே, டாட் வச்சுக்கோங்க, ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ப்ரெஷர் கொடுக்காம ஒரு லைன். ஸோ அவ்வளோதான், டாட் வச்சுக்கணும், ப்ரெஷர் கொடுக்காம ஒரு லைன், டாட் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே வச்சு அதே டாட் தான் இங்கே வச்சுட்டோம். வச்சுட்டு ப்ரெஷர் கொடுக்கல, இங்கே பாருங்கள், ப்ரெஷர் கொடுக்கல, ப்ரெஷர் கொடுக்காம ஒரு லைன். ஓகேவா? அதே தான், டாட் வச்சு ப்ரெஷர் கொடுக்காம ஒரு லைன். இது எப்படி போடக்கூடாது அப்படின்னா, இப்படி போடக்கூடாது,
பார்க்க உங்களுக்கு டியர் ட்ராப்ஸ் மாதிரியே இருக்காது. கொஞ்சம் இந்த அளவுக்கு வர்றதுனால கொஞ்சம் ஆக்வர்டாக பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ இப்படி வந்து வராது. ஸோ ஒரு டாட் வச்சு அதிலேருந்து ஒரு லைட் கோடு மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெயின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அது எப்படி போடுறது அப்படின்னா அதே தான், ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, அதிலிருந்து இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு. ஓகேவா? இப்போ நான் பென்சில்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் டாட்டுன்னு வச்சுக்கோங்க. பென்சில் டாட் ட்ரா பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. ஒரு டாட் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு மெத்தடு. சரியா? டாட் வச்சுக்கணும். இதில் டாட்லேருந்து இப்படி, இது வந்து செகண்ட் மெத்தடு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டாட்லேருந்து மேலே இப்படி, இது வந்து தேர்டு மெத்தடு. ஓகேவா? இது எப்படி வரும் அப்படின்னா இப்படி, இந்த இடம் வந்து இப்படி வரும். எப்படி வரும்? இப்படி எஸ் கர்வ் மாதிரி. ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம இப்படி போடுறோம். ஒரு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னேன், கீழே இப்படி ஒரு லைனு, அதுக்கப்புறம் இப்படி மேலே ஒரு லைனு. டாட் வச்சுக்கோங்க, கீழே ஒரு லைனு, இப்படி மேலே ஒரு லைன். ஓகே, அழகாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அழகாக நீட்டாக வந்துடும். இப்போ இதை எப்படி போடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஒரு லைன் போட்டுட்டு லீவ்ஸ்க்கெலாம் போடுவாங்க. ஓகேவா? ஒரு டாட் வச்சுட்டு ஸோ எந்த பக்கம் இழுத்து விட்டாலும் நம்மளுக்கு லீஃப் மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், டாட் வச்சுட்டு இப்படி. ஓகே, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் வெயின்ஸு. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேன்சி ஸ்க்ரல் பார்க்க போகிறோம். ஸ்க்ரல் பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து ஸ்க்ரல் எப்படி பார்த்தோம், ஸ்க்ரல் இப்படி பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து இதில் ஃபேன்சி ஸ்க்ரல் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா இப்படி ஒரு டாட் வச்சு, அவ்வளோதான். அதாவது இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டாட் வச்சு அதிலேருந்து அந்த டாட்லேருந்து இப்படியே கொண்டு வந்து ஓகே ஒரு கர்வ் கொடுக்குறோம். அவ்வளோதான். ஓகே, இப்படி டாட் வச்சு அதிலேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு கர்வ் கொடுக்குறோம். டாட் வச்சுட்டு இதில் இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா பைஸ்லே அப்படி சொல்லுவாங்க. அந்த நேமும் இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேன்சி ஸ்க்ரோல் பண்ணலாம் பைஸ்லேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேன்சி ஸ்க்ரோல். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அடுத்து நம்மளுக்கு என்னென்ன பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாக்ஸஸ் வரும், இந்த பாக்ஸ் மாடல்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் மாடல்ஸ் வரும். இது எல்லாமே டிசைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா திலகம், இந்த தீபத்தோட ஷேப். ஓகேவா? தீபத்தோட ஷேப் வரும். ட்ரையாங்கிள் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்கொயரு, ட்ரையாங்கிளு, அதுக்கப்புறம் இந்த திலகம் ஷேப்பு. ஓகே, அடுத்து வந்து ஹார்ட்டின் ஷேப்பு வரும். ஓகே, ஹார்ட்டின் ஷேப்பு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த திலகம் ஷேப்பையே இப்படி கொண்டுட்டு வாங்க. பட் கீழே இப்படி வராது, மேலே வந்து ரவுண்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே தான் இப்போ நம்ம பார்த்த இந்த 10 டிசைன்ஸ் தான். ஓகேவா?
என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போமா? ஃபஸ்ட்லேருந்து லைன்ஸ் பார்த்துருக்கோம், லைன்ஸோட டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்துட்டு கர்வ்ஸோட டிசைன்ஸ்லாம், கர்வ்ஸில் என்னென்னலாம் வரும் பார்த்துட்டோம். அடுத்து ஹம்ஸில் என்னென்னலாம் வரும்னு சொல்லி பார்த்துட்டோம். மீடியம், லார்ஜு, ஸ்மால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சர்க்கிள்ஸ் பார்த்தோம், ரிங்ஸு சர்க்கிள்ஸ் பார்த்தோம். அடுத்து ஸ்ப்ரில்ஸ் பார்த்தோம். அடுத்து டாட்ஸ் பார்த்தோம், டாட்ஸ் எப்படி வைக்கிறது பார்த்தோம். அடுத்து டியர் ட்ராப்ஸ் பார்த்துட்டோம், பைன்ஸ் பார்த்துட்டோம், ஃபேன்சி ஸ்ப்ரில் பார்த்துட்டோம். இதை வந்து பைஸ்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அதர் எலமெண்ட்ஸ், அதர் வந்து குட்டி குட்டியாக நம்ம அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோங்கிற அந்த எலமெண்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இந்த இதோட 10ஓட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து முடிஞ்சுது. ஓகே, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு டிசைன் வந்து ப்ராப்பராக வராது. ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லைன்ஸாக போட்டு பாருங்கள். ஓகே, கிராஸ்டு லைன்ஸ் போடுங்க, இந்த பக்கம் கிராஸ்டு லைன்ஸ் போடுங்க, ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடுங்க, ஹரிசாண்டல் லைன்ஸ் போடுங்க. ஓகே, ஸோ ஜிக்ஸாக் லைன்ஸ் போடுங்க. இதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஸோ வந்துட்டு சர்க்கிளாக இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக சர்க்கிள் போடுங்க. ஸ்ப்ரில்னால் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரில் போடுங்க. டாட் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக டாட்டட்ஸ் வச்சு பாருங்கள். ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு டிசைனோட நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடு. நம்மளை வந்து இப்போ சர்க்கிள் அப்படின்னா ஒரு தடவை மட்டும் சர்க்கிள் வரைஞ்சா அதோட நீட்னஸ் வந்து கரெக்டாக கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இதுவும் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம டிசைன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சரி, இன்னையோட டுடே கிளாஸ் ஃபஸ்ட்டு டே 1 கிளாஸ் வந்து முடிஞ்சுது. நம்ம நாளைக்கு டே 2 கிளாஸ், நாளைக்கு விட்டு நாளைக்கு நம்மளுக்கு டே 2 கிளாஸோட வீடியோஸ் வரும். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கிளாஸஸை ப்ராப்பராக அட்டெண்ட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீயும் இல்லாமல் நம்ம வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.